வன்னியர்களை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிற அன்புமணி அவர்களை தலைவராக ஏற்பதில்லை. வன்னிய மக்களும் அவரை புறக்கணிக்க வேண்டும். என்னன்னா அவருடைய படத்தை, ஐயா படத்தை அவங்க என்ன சொல்றது பயன்படுத்தக்கூடாது, நானே பயன்படுத்துகிறேன். ஐயா அவர்களோடு இருந்தவர்கள் யாருமே அன்புமணியின் தலைமை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்று தெரிவித்ததுனால இன்றைக்கு இந்த கூட்டத்தில் ஏகமனதாக ஒரே முடிவாக எடுக்கப்பட்டிருக்கிறது. இனிமேலும் திரு அன்புமணி அவர்களை தலைவராக ஏற்பதில்லை. வன்னிய மக்களும் அவரை புறக்கணிக்க வேண்டும். என்னன்னா வன்னியர்களை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிற அன்புமணி அவர்களை இனி தமிழக மக்கள் புறக்கணிக்க வேண்டும், புறக்கணிப்பார்கள் என்பதை வேண்டுகோளாக வைக்கிறோம். இன்னொன்று, இப்போ எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் யாருக்கும் எதிரானவர்கள் இல்லை. மற்றபடி எந்த முடிவு என்பதை நம்முடைய பொறுப்பாளரிடத்திலே கேட்டிருக்கிறோம். நீங்களும் பார்த்தீங்க. அந்த அவருடைய கருத்துக்களை ஏற்று அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அந்த அடிப்படையில் நாங்கள் செயல்படுவோம், வழிநடப்போம். 37 ஆண்டுகள் மருத்துவர் ஐயா அவரோடு இருந்ததுக்கு இப்போ அவர் அரசியல் துறவரம் போடுறதுனால தான் இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை ஐயா பாமகவினர் கூட்டியிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் நானும் ஒரு பார்வையாளராக தான் கலந்துக்கின தவிர ஒருங்கிணைப்பாளர்கள் இவங்கெல்லாம் கூட்டின கூட்டத்தில் நானும் கலந்துக்கிட்டேன். இது எடுக்கப்பட்ட முடிவை இங்கே உங்களுக்கு நான் சொல்றேன். ஆடி மாதம் விரைவில் வரும். ஆடி மாதம் இருக்குது, அதனால் விரைவில் வரும். அதான் அது சார், இப்போ நீ தான் பார்த்தீங்க, அவங்கெல்லாம் ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துருக்காங்க. அதை நான் ஆய்வு பண்ணி இல்லை கற்றுக் கொடுப்பேன். இதான் இல்லை அதான் இது ஒன்று இந்த கூட்டத்துக்கு தலைப்பு வச்சிருக்காங்க, விட்டுருக்கிறோம். விரைவில் அறிவிப்போம். அது நாம இப்போ எல்லாம் போறது விருப்பம் இல்லாதான் வந்திருக்காங்க. நம்ம மீண்டும் போக முடியாதுல்ல, சரியா இருக்காதுல்ல. ஏங்க, ஐயா என்றைக்கும் தெய்வம். அவர் ஓய்வு பெற்றுட்டார். தலைவராக இருந்தவர் இனிமேல் நான் அரசியல் துறவரம் போட்டுன்னு சொல்லிட்டார். அதனால அடுத்து யார் தலைவர்னா அன்புமணி தலைவரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று இங்கே ஐயா பாமகவினர் ஒட்டுமொத்தமாக சொன்னதுனால அந்த முடிவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். எங்கேயாச்சும் பாமக கொடி இருக்கா பாருங்க. எங்க காரில் கட்சிக்காரங்க வரும்போது நான் என்ன பண்ண முடியும்? ஒரு காரணம் காட்டே இருக்கேன். நாங்கள் நடத்திய கூட்டத்தில் ஐயா அவர்கள் படத்தை பயன்படுத்தலை. என்ன காரணம்? இப்போ எப்படின்னா மறைந்த தலைவர்கள் படத்தை யாரும் பயன்படுத்தலாம். இந்த அடிப்படையில் தான் எங்கள் மாபெரும் குரு அவர்களுடைய படத்தை, கார்ல் மார்க்ஸ், தந்தை பெரியார், அம்பேத்கர் படத்தை பயன்படுத்தியிருக்கலாம். புரியுங்களா? அவருடைய படத்தை, ஐயா படத்தை அவங்க என்ன சொல்றது பயன்படுத்தக்கூடாது, நானே பயன்படுத்தலையே. ஏங்க நாங்கள் பயன்படுத்தலையே. எங்க கார்ல இருக்குது, அது அவங்க கார்ல வராங்க. அதை நான் சொல்லல, இங்க வந்திருக்கிற மக்கள் சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க. அதாங்க, அது அவருடைய கருத்து. வருகின்றவர்களும் அதிகப்படியான மக்களுடைய கருத்து. வன்னியர்கள் ஏமாறக்கூடாது. அன்புமணியை கண்டு வன்னியர்கள் ஏமாறக்கூடாது. ஒருங்கிணைந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்க அந்நிய சமுதாயம் அன்புமணி அவர்களால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. இனிமே இந்த வன்னிய சமுதாயம் அவரை புறக்கணிக்கும். இது ஐயா சொன்னதுதான், நாங்க சொல்லல. ஐயா சொன்னதுதான். நடிகர் அம்மா வடிச்சாரு, இதெல்லாம் பண்ணதுன்னு ஐயா சொன்னதுதான். இப்ப அவர் அப்பாவும் மகனும் இணைந்ததை நாங்கள் பாராட்டுகிறோம். தலைவராக இணைந்தது எங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் எதுவுமே சொல்ல. ஐயா நடத்திய பாமகவினர் அன்புமணி தலைமை ஏற்க விரும்பவில்லை. அது காரணத்தால இன்னைக்கு முடிவு.
முடிவை விரைவில் அறிவிப்போம். அது என்ன ஏங்க நான் பாருங்க, புதிய கட்சியா வேறு கட்சியில் இணைக்கிறதா என்பது குறித்து விரைவில் முடிவெடுப்போம். எதுவாக கூட இருக்கலாம். நான் சொல்றது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஆசை இருக்கலாம், இவருக்கு ஒரு ஆசை இருக்கலாம், இவருக்கு ஒரு ஆசை இருக்கலாம். அது எல்லாத்தையுமே பார்த்து அதிகப்படியானவர்கள் என்ன கருத்து சொல்றாங்களோ அந்த கருத்தின் அடிப்படையில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.